புதுச்சேரியில் நடைபெற்ற விசிக செயற்குழு கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் தமிழ்த்தாய் வாழ்த்தில் திராவிடம் குறித்தும் அதன் பாடல் வரி அமைப்பு குறித்தும் தெரிவித்த கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய தேசியம் என்கிற அந்த அரசமைப்பு சாசனத்தின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட அந்த வடிவத்தை கபலீகரம் செய்யறதுக்கு அதை இந்துத்துவ தேசியமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பெரிய முயற்சி தான். அதில் ஒன்று தான் வந்தே மாதரம் அப்படிங்கிறது. இப்போ இந்திய அப்படிங்கிற சொல்லையே மெல்ல மெல்ல எடுக்க இன்னைக்கு இப்போ சொல்லே என்னன்னா இந்தியா அப்படின்னு சொல்கிறதா பாரதம்னு சொல்கிறதாங்க. இந்தியாவுக்கும் பாரதத்துக்கும் இடையில தான் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா என்பது வரலாற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு அடையாளம். பாரதம் என்பது புராண புனைவுகளின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு அடையாளம். நடந்து கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தை பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்கும் இடையிலான போராட்டம்னு சொல்லலாம், வரலாற்றுக்கும் புனைவுகளுக்கும் இடையிலான போராட்டம்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு என்னை பொறுத்தவரையில் தமிழ்த்தாய் வாழ்த்து கூட சட்டமன்றத்தில் முன்னாடி பாடுறதா அப்படின்னு எனக்கு அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு கேள்வி வரும். என்ன தமிழ்த்தாய் வாழ்த்து தெக்கணமும் மதுரை சிறந்த திராவிடங்கள் எதுவும் பொட்டு வைக்கிறது போகிறது வர்றது அப்படின்னா இன்னும் இருக்கு. அடவுடைய அடங்க மறுப்பா மத்துவம் தான் என் தமிழ்த்தாய் வாழ்த்து. மனுஷங்கடாங்கிற பாடல் தான் தமிழ்த்தாய் வாழ்த்து. சாதி ஒழிப்பே மக்கள் விடுது. என்னைக்காவது ஒரு நாள் எங்க தலைவர் என்ன திரும்ப தமிழ்த்தாய் வாழ்த்து பாட்டு ஒன்று எழுதுவாரு. எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய விடுதலை சிறுத்தையாவது அதுதான் தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.